ஒரு சமயம் ஒரு மனிதர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார். அவருடைய கவலைக்கு காரணம் அவருடைய மகன்தான். அவருக்கு பலவிதமான செல்வங்கள் இருந்துச்சு. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு. ஆனால் அவருடைய மகனை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய மகன் சின்ன வயசில் நல்லா தான் இருந்தான். ஆனால் இப்போ என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அவனுக்கே தெரியாமல் நிறைய தீய பழக்கங்கள்லாம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கவலையில் இருக்கிறாரு. இதனால் என்னாச்சுன்னா, அவர் எவ்வளவோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு, எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அவருடைய பையனை நல்ல வழிக்கு கொண்டு வரவே முடியலை. அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. முன்னாடி நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டான். மற்ற எந்த வேலைக்கும் சரியாக போகிறது கிடையாது. ஸ்கூல் முடிச்சுமே காலேஜுக்கு ஒழுங்காக போகிறதில்ல. இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான இன்னல்களை இந்த மனிதர் சந்திச்சுக்கிட்டே வராரு. அந்த பையனுக்குமே புரியுது, நாம் நம்முடைய ஹேபிட்ஸை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே அந்த பையனால் அவனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கவே முடியலை. இப்போ அவங்க அப்பா ஒரு முடிவு பண்ணுறாரு. அவருடைய பையனை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நீ எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, அதனாலேயும் உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியலை. நீ ஒன்று பண்ணு, பக்கத்து ஊரில் ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போய் சந்திச்சுட்டு வா, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அந்த வயதான மனிதரை சந்திக்கிறதுக்காக அனுப்பி விடுறாரு. அந்த பையனும் அவரை சந்திக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் நிறையா காடுகள் மலைகள்லாம் வருது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக அவர் இருக்கிற அந்த ஊருக்கு போய் சேர்றான். அந்த மனிதர் ஒரு காட்டு ஓரமாக ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ அழகான ஒரு இடம். அந்த குடிசையில் அந்த மனிதர் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பையனுமே அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மனிதர் அந்த குடிசையை சுற்றி வேலி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட போயிட்டு, ஐயா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், என்னுடைய அப்பா உங்கள்கிட்ட பேசிட்டு வர சொன்னார். உடனே அந்த வயதான மனிதருமே, என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியாமல் நான் நிறைய தீய பழக்கங்களுக்கு ஆளாகிட்டேன். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. நானும் அதெல்லாம் விட்டுட்டு தினம் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணாலுமே என்னால் அதுலேருந்து வெளியில் வரவும் முடியலை, நல்ல விஷயங்கள் எதையுமே செய்யவும் முடியலை. அதனால தான் எங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். உங்கள்கிட்ட பேசினா கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர்கிட்ட இந்த இளைஞர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் ஒரு கட்டையை எடுத்து அந்த கட்டையை கீழே வச்சு அந்த வேலி அமைக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த கட்டையை வச்ச உடனே ஒரு மர சுத்தியை எடுத்து அந்த கட்டை மேலே ஓங்கி தட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கிறாரு. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. சரிங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். மறுபடியும் அடுத்த நாளுமே இந்த மனிதரை பார்க்குறதுக்காக அந்த பையன் வரான். வந்துட்டு, ஐயா, நேற்று நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தேன், நீங்கள் ஏதோ வேலையாக இருந்தீங்க, அதனால தான் நான் திரும்பவும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். ஆனால் இப்போவுமே அந்த வயதான மனிதர் எதுவுமே சொல்லலை. மறுபடியும் அதே கட்டையை அந்த மர சுத்தியை எடுத்து ஓங்கி தட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அமைதியாகிடுறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எல்லா சமயங்கள்லுமே இந்த வயதான மனிதர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு முறை அந்த இளைஞர் வரும்போதும் அந்த சுத்தியை மட்டும் எடுத்து அந்த மரக்கட்டையை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே 7 நாட்களுக்கு மேலே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் போயிடுச்சு. அந்த வயதான மனிதர்கிட்ட, ஐயா, உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. அதை விட்டுட்டு தினம் ஏன் என்னை அலைக்கழிச்சிக்கிட்டே இருக்கீங்க? உங்களை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி கேள்விகளோடு உங்கள்கிட்ட வந்தாலுமே நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் அதே மாதிரி ரொம்ப வருத்தத்தோடையுமே அந்த வயதான மனிதர்கிட்ட இந்த இளைஞர் கேட்குறாரு. உடனே அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, அட இங்கே பாருப்பா, நீ முதல் நாள் கேட்ட பார்த்தியா, அப்போவே நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஆனால் நீ தான் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எந்த ஒரு பதிலுமே இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களுடைய வேலியை
சீரமைக்கிற பணியிலேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டீங்க. நான் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கும்போதுமே நீங்கள் வந்து அந்த சுத்தியை எடுத்து அந்த மரக்கட்டையை தட்டிக்கிட்டு தான் இருந்தீங்களே தவிர மற்றபடி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் செஞ்ச அந்த செயல் இருக்குது பார்த்தியா, அதுதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில். இல்லைங்க ஐயா, எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போது இந்த மரக்கட்டை இருக்குது பார்த்தியா, இந்த மரக்கட்டையை வேலி அமைக்கிறதுக்காக சுற்றியும் நான் வந்து கொஞ்சமாக நட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போது முதல் நாள் நீ பார்த்தல, அப்போ தான் வந்து அந்த மரக்கட்டையை எடுத்து அந்த மண்ணில் வச்சு சுற்றியால் ஒரே ஒரு தட்டு தட்டினேன். அப்போ என்ன ஆகுன்னா அந்த மரக்கட்டை ரொம்ப வீக்காக இருக்கும், சின்ன காற்று அடித்தா கூட அது கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கிற மரக்கட்டையினால் எந்த பிரயோஜனமே இருக்காது. ஆனால் அடுத்தடுத்த நாள் நீ வந்த பார்த்தியா, ஒவ்வொரு நாளுமே அந்த மரக்கட்டையை நான் வந்து சுற்றியால் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இதனால் என்னாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மரக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாரு, இந்த மரக்கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நான் வந்து நல்லதாக ஒரு வேலியுமே அமைச்சிட்டேன். இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரே சமயத்தில் செஞ்சிட முடியாது. நீ வந்து அந்த தீய பழக்கங்கள்ந்து வெளியில் வரணும்னு பார்க்குற, அது நல்ல விஷயந்தான். புதுசாக வேறு சில விஷயங்கள் செய்யணும்னு பார்க்குற, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் நீ வந்து ஒரே நாள் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினா, நீ முதல் நாள் பார்த்த பார்த்தியா அந்த மரக்கட்டை மாதிரி மண்ணுக்குள்ளே புதையாமல் ரொம்ப வீக்காகவே அந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ரொம்ப சுலபமாக வேறு சில விஷயங்கள்னால அது பாதிக்கப்பட்டுடும். ஆனால் அதுவே ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மெருகேற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கோ அந்த மரக்கட்டை மாதிரி ரொம்ப ஆழமாக மண்ணுக்குள்ளே புதைய ஆரம்பிக்கும். அப்போ உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீ ஒன்று பண்ணுப்பா, இன்னையிலிருந்து எதெல்லாம் விடணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி. நீ ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் செஞ்சிட முடியாது. நீ ஒரு புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே நாளில் படிக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு பதிலாக முதல் நாள் அட்லீஸ்ட் பக்கத்தை மட்டுமாவது எடுத்தாவது பாரு, அடுத்த நாள் கொஞ்சமாக படிக்க ஆரம்பி. இப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ண ஆரம்பிச்சின்னா தாராளமாக நீ என்ன நினைக்கிறியோ அதை வந்து நீ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அன்னையிலிருந்து அந்த பையன் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சானோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தான். அடுத்த ஒரு சில வருடங்களில் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே மாற்றப்பட்டுடுச்சு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, நாம நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் என்னென்னா கடைசி வரைக்கும் அது கனவாகவே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் வந்து அது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் செஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம முன்னாடி ஒரு மலை மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தினம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் கூட சரி, அடுத்த ஒரு சில மாதங்களில் நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தை விடணுனாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னாலும் சரி, அதை இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு சில மாதங்கள்லேயே அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.